எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அரிசி மாவு வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி ராகி மாவு வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மாவு சூடுற அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்து விட்டுக்கலாங்க. கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்க வேணாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் தாங்க நம்ம இடியாப்பம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தான் நான் இடியாப்பம் புளிய போகிறேன். அதுக்கு நான் அந்த இட்லி தட்டில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லாட்டி கீ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை புளியறதுக்கு அந்த இதுலேயே எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அச்சிலேயும் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஒரு சைட்லலாம் ஒட்டாமல் நம்மளுக்கு இடியாப்பம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் அச்சில் போட்டு கரெக்டாக இந்த பார்த்திங்கன்னா நல்லா மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் போது தாங்க நம்மளால் நல்லா அதை புளிஞ்சு எடுக்க முடியும் இடியாப்பத்தை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாவை ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இலக்கமான ஒரு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக புளிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டப்படல, நார்மலாக புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நான் 3 பிளேட் இருந்தது. 3 பிளேட்லேயும் புளிஞ்சு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. இது ராகி இடியாப்பம் பாயில் ஆகிறதுக்கு, அது வெந்து வரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் பால், நீங்கள் தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கறி தாலோடு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சன்னா மசாலா, சிக்கன் கறி இதோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை, எள் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அதோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக மாறிடும். ராகியில் நம்மளுக்கு நிறைய கால்சியம் சத்து இருக்குது, ஃபைபர் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, எலும்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்குங்க. இது ராகி நம்ம எடுத்துக்கும் போது இது நம்ம ஆவியில் வச்சு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நீங்கள் தேங்காய் பாலோட சர்க்கரையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெல்லமோ போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்